வணக்கம். விழுப்புரம் செஞ்சி சைட்டில் ஃபுட்டிங் கான்கிரீட்டுக்காக ஒரு விசிட் வந்திருந்தோம். நான் சிவில் இன்ஜினியர் அருண்குமார் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி பள்ளம் எடுத்து பிசிசி போட்டு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி காலம் மார்க்கிங் மற்றும் ஃபுட்டிங் கான்கிரீட் இதுக்கு உண்டான ப்ராசஸ் தான் போகும். இங்கே காலம் மார்க்கிங் பொறுத்த வரைக்கும் டோட்டல் ஸ்டேஷனில் பண்ணிக்கிட்டோம். இது நூல் கட்ட முடியாத இடங்களுக்கு மார்க்கிங் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெஸ்ட் மெத்தடு. அதாவது பள்ளம் ஒரே அடியாக எடுக்கிறோம் இல்லையா, அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மார்க்கிங் அக்யூரேட்டாகவும் வரும். மார்க்கிங் முடித்த பிறகு கட்டி வச்சிருக்கிற படலையும் காலம் போஸ்ட்டையும் டிசைனில் என்ன இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக இறக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் என்ன மாதிரி கன்சல்டிங் இன்ஜினியரோட ஸ்கோப் முக்கியமாக இருக்கும். இறக்கும்போது பார்த்தீங்கன்னா படலுக்கு கண்டிப்பாக 50 mm கவர் பிளாக் வைக்கணும். அப்புறம் காலம் போஸ்ட்டுக்கும் கவர் 4 சைடும் ஈவனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காலம் போஸ்ட் வெர்டிக்கலாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தூக்கு பார்த்து கொம்பு வச்சு கட்டிடணும். கூடவே கான்கிரீட் எந்த உயரத்துக்கு போடணும் அப்படிங்கிறத ஒரு பிட்டாடு வச்சு கட்டிக்கணும். இந்த கான்கிரீட் உயரம் ஃபுட்டிங்க்கு ஏற்ப மாறுபடும். இப்போ நம்ம பார்த்த விஷயமெல்லாம் சரி பார்த்த பிறகு கான்கிரீட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கான்கிரீட்டோட ரேஷியோ M20 கிரேடில் தான் போட்டுக்கணும். M20 கிரேடு அப்படிங்கிறத நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். ஸோ முந்தின வீடியோ செக் பண்ணி பாருங்கள். கான்கிரீட்டில் தண்ணி அதிகமாக சேர்த்து போடாதீங்க, இல்லைன்னா அதோட வலிமை குறையும். கான்கிரீட் போடும்போது கண்டிப்பாக வைப்பட்டர் போட்டுக்கணும். ஃபைனலாக இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணும்போது இந்த வேலை அப்படிங்கிறது நமக்கு குவாலிட்டியாக வரும். தஞ்சாவூர், மன்னார்குடி, கும்பகோணம், பட்டுக்கோட்டை இந்த ஊர்களில் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் வீடு கட்டி தரத்துக்கு AK கன்ஸ்ட்ரக்ஷனை வாட்ஸ்அப்பில் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ்நாடு முழுவதும் நம்மளோட கன்சல்டிங் சர்வீஸும் அவைலபிளாக இருக்குது. நன்றி, வணக்கம்.